இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நைட் கண்டிப்பா தூங்க மாட்டீங்க. ஏன் அந்த அளவுக்கு பயமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, பயத்தை தாண்டி இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது உங்க கண் முன்னாடி அடிக்கடி வந்து போகும். ஸோ வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் வேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 லேடிஸ் தான் காமிக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு போறாள் இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல இருக்கவ ஹீரோயின் ஹஸ்பண்டோட தம்பி பொண்டாட்டி. இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, 7 மாசம் பிரெக்னென்ட். பின்னாடி இருக்கவ ஹஸ்பண்டோட தங்கச்சி, பேரு கீதா, காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 3 பேரும் கோழிக்கோடுறதுக்கு முன்னாடியே எங்க அவசரமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கறிக்கடைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியா கறிக்கடை ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏர்லி மார்னிங் நல்ல பிசினஸ். சோ அதான் போயிட்டு இருக்காங்க. தம்பி பொண்டாட்டி இருக்கல, அவ சரியான கோளாறு. அவ சரியா வேலை செய்யறாளோ இல்லையோ ஹீரோயினை பத்தி குறை சொல்றதுதான் ஒரு வேலையாவே வச்சிருப்பா. இப்ப கூட ஹீரோயின் பேக் பண்ணி வச்சிருந்த ஒரு பார்சலை எடுத்து வேற ஒருத்தவங்க வித்துடுறா. அப்போ அந்த ஆர்டரை கொடுத்துருப்பார்ல, அவர் வராரு. அவரோட பேரு ஆஜ். இவங்க வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்காரு. நல்லா பழக்கம். எங்கம்மா ஆர்டர் அப்படின்னு கேட்க, எந்த ஆர்டர் அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின்மே இங்க இருந்த பார்சல் எங்கம்மா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. கீதாக்கு இவ பண்ண வேலை தெரியும், ஆனா இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு சமாளிக்கிறா. அண்ட் ஹீரோயினுமே இவ கூட சண்டை போட்டு போட்டி போட்டு ஒன்னும் வந்துட போறது இல்ல அப்படின்ட்டு விட்டுடுறா. அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு பொண்ணு ஒருத்தி இருக்கா, சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு பிறவிலே கால் ஊனம், அதாவது முட்டிக்கு கீழே கால் வேலை செய்யாது, உணர்ச்சியே இருக்காது. அதனால இந்த சப்போர்ட்டிங் டிவைஸ் மட்டும் தான் வச்சு நடப்பா. அது பேர் என்னன்னு தெரியல. சோ அதை யூஸ் பண்ணி தான் நடப்பா. அண்ட் ஹீரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஷிப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப லீவ்ல வந்திருப்பான், ஆனா இன்னைக்கு கிளம்பி போயிடுவான். அப்புறம் கடைசியா தம்பி பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெருசா ஒண்ணும் இல்ல, ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவன். எப்பயுமே சேவல் சண்டை அப்படின்னா தெரிஞ்சிட்டு இருப்பான். மனசுக்குள்ள ஆடுகள் அந்த தனுஷ்னு நினைப்பு. ஏன்டா இப்படி ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம தெரியுது அப்படின்ட்டு அண்ணங்காரன் கேள்வி கேட்டாலும் அம்மாவுடைய சப்போர்ட்ல தப்பிச்சிருவான். ஏன்னா அம்மாக்கு சின்ன பிள்ளையும் சின்ன மருமகளும் தான் ரொம்ப பிடிக்கும். பட் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் தான். ஆனா அவங்கள சரியா கண்டுக்க மாட்டாங்க. அதுல ஹீரோயினை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. இப்ப கூட ஹீரோயின் காலை சாப்பாடு செய்யாம போயிட்டாலே அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வர லெப்ட் ரைட்னு வாங்குறாங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. ஆனா இருந்தாலும் பெரியவங்களாச்சே, அதனால அமைதியா விட்டுடுறா. அப்புறம் கட் பண்ண ஹீரோயின் சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு பொண்ணை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறா. இன்னைக்கு கீதா தான் உள்ள கூட்டிட்டு போக போறா. அதை பார்த்துமே அந்த அம்மா கண்டபடி கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயின் தான் எல்லா வேலையுமே செய்யணுமா. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் வந்த ஆர்டர்ஸ்க்கெல்லாம் கறியை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்புறா. கூட ஹீரோவுமே கிளம்புறான், வேலைக்கு போக போறான். சோ போறதுக்கு முன்னாடி தம்பிக்கும் அம்மாக்கும் செலவு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போறான். அதுல தம்பிக்காரன் பாதி பணத்தை வாங்கிக்கிறான். அப்புறம் கட் பண்ணா 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டென்ஷன்ல உங்க அம்மா ரொம்ப பண்றாங்க அப்படின்னு புலம்பிட்டு வரா. ஹீரோ அதுக்கு ஆறுதல் சொல்றான். அப்புறம் கட் பண்ண ஹீரோவை ஷிப்ல விட்டுட்டு ஹீரோயின் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே டெலிவரி பண்றா. டெலிவரி பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வர கொழுந்த சேவல் சண்டையில மூழ்கி போய் இருக்கான். அது பார்த்து இவ டென்ஷன் ஆகுறா. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பார்த்தா பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவ டென்ஷன்ல பயத்துல வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பாக்குறா. கீதாவில பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான். அவ வரதுக்குள்ளேயே பொண்ணு அவசரப்பட்டு ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்துட்டா. அப்ப வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவுமே உடஞ்சு போயிடுறா. கீதா தான் அவளுக்கு ஆறுதல் சொல்றா. இந்த வீட்லயே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இவன் தான் சப்போர்ட் பண்ணுவா. அப்புறம் கட் பண்ணா இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே அழுதுட்டே இருக்கா. அது பார்த்த ஒரு ஆயா கிட்ட வந்து இந்த அம்மா சாப்பிடுமா அப்படின்ட்டு புட்டை கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆயா எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவன் பொண்ணுக்கு சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்டு இவ ஷாக் ஆயிடுறா. எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஆயா அவங்களுடைய அட்ரஸை கொடுத்து டாக்டர்ஸாலையும் கடவுளாலையும் பண்ண முடியாததை பண்றதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவங்க போறத பார்த்தா கீதா வேகமா ஓடி வந்து யார் அந்த ஆயா அப்படின்னு கேக்குறா. ஆனா அதுக்கு இவ எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. அப்படியே கட் பண்ணா 6வது நாள் ஆகுது. இந்த உருப்படாத தம்பிக்காரன் இருக்கான்ல, நிலைமைய புரிஞ்சுக்காம ஏன் அண்ணி இன்னைக்கு சமைக்கல அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே வரான். அப்ப அவன் பொண்டாட்டி அதுக்கு மேல ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும், ஒரு அம்மானா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கிறா. மாமியார் கிட்ட நல்ல பேரு வாங்குறா. அப்ப பேசிட்டு இருக்கும் போது அம்மா உன் அண்ணனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னியாடா அப்படின்னு கேட்க 2 பேரும் கால் ட்ரை பண்ணோம் பட் ரீச் ஆகல அப்படின்ட்டு வேண்டாம் இருப்பா சொல்றாங்க. அதே நேரம் எங்க ஹாஸ்பிட்டல்ல பொண்ணுக்கு மண்டையில சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவும் உடனே பண்ணணுமா, இல்லைன்னா அவ பிழைக்க மாட்டாலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது. இதை பத்தி ஹீரோயின் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றா. அதை கேட்டோன்னே கீதா வீட்டையே வித்துடலாம் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அதுக்கு அவன் கண்டபடி கத்துறான், முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு மேல மாமியார் பெரியவன் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மேல தம்பி பொண்டாட்டி என்னதான் சர்ஜரியே பண்ணாலும் 10% தானே பிழைக்க சான்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு பண்ணிக்கிட்டு
அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுறா. அது கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. அவளுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே உடைஞ்சு போறா. ஹஸ்பண்ட்க்கு விடாம கால் டிரைவ் பண்றா. ஆனா ரீச் ஆகல. சோ எப்படிதான் பொண்ணு காப்பாத்த போறா அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்க கீதா ஆறுதல் சொல்றா. அப்புறம் கீதா போனதும் அந்த ஆயா கொடுத்த அட்ரஸ் ஞாபகம் வருது. அதை எடுத்து பாக்குறா. உடனே அவங்க வீட்டுக்கு போக கிளம்புறா. அதை தமிழ் பொண்டாட்டி பாக்குறா. டாக்டர் சொல்லிய முடியாதது அந்த ஆயாவால எப்படி முடியும் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஆயா சாதாரண ஆயா இல்ல, சூன்யக்கார கழுவி. ஹீரோனை வச்சு ஏதோ சடங்கு மாதிரி பண்றாங்க. மன்னிச்சிட்டுங்க, என்னால இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா யூடியூப்ல கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் வரும். சோ அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சடங்கு எதுக்கா அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோயினை மனைவியை ஏத்துக்க சொல்லி சாத்தான் கிட்ட வேண்டுறாங்க. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி ரூம்குள்ள அனுப்பிட்டு இந்த கிழவி மந்திரமா சொல்லுது. அப்படி சொல்ல சொல்ல அந்த சாத்தான் வருது. ஹீரோனுக்கும் அந்த சாத்தானுக்கும் முதல் இரவு நடக்குது. எல்லாம் நடந்து முடிய அந்த கிழவி உழவரா. ஹீரோனோட முதுகெல்லாம் அந்த சாத்தான் புரண்டி வச்சிருக்கு. அப்ப அந்த கிழவி இதே மாதிரி படையில நீ ஒவ்வொரு கிளியர் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் உன் வீட்டுல படைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா மலர்நாள் தம்பிக்காரன் அவனோட செல்ல கோழியான ராக்கியை தேடிட்டு இருக்கான். எங்க போனா ராக்கி, நீ பாத்தியா அப்படின்னு உடனடிட்ட கேட்க அவ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் பேத்தியை பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் அதெல்லாம் எதுக்கு, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் கீதாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. கூட பார்த்தா பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த சாத்தானுக்கு மனைவியா ஆனதுனால பொண்ணுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப அவளால நடக்க கூட முடியுது. அதை பார்த்தா தம்பி பொண்டாட்டி ஷாக் ஆகிடுறா. உடனே புருஷன் கிட்ட உங்க அண்ணி ஏதாவது மாந்திரிக வேலை மாதிரி பாத்துட்டாங்களா அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் பெருசா கண்டுக்கவே இல்ல. அடி போடி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ண நைட்டு ஹீரோயினை சாப்பிட கூப்பிட கீதா போறா. ரூம் கதவை தட்ட உள்ள இருந்து ஹீரோனோட வாய்ஸை கேட்கல. அதனால இவ எங்க போனாங்க அவங்க அப்படின்ட்டு கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்க்க சன்னா இருட்டுல இருந்து பேய் மாதிரி கிட்ட வந்து நிக்கிறா. ஒரு செகண்ட் கீதா பயந்துடுறா. வாங்க நீ சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போக ஹீரோயின் சைலண்டா எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா. அப்புறம் கண்ணாடி முன்னாடி வந்து உட்கார அவளோட பின்பம் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுது. அப்புறம் கட் பண்ண மறாவது நாள் மதியம் தம்பி பொண்டாட்டி வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்க. ஹீரோயின் எல்லா கதையுமே மூட்டுறா. அதை பார்த்தோன்னே இவ என்ன பண்றா அவன்னு பார்க்க உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் கனெக்ஷனே இல்லாம டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு அதை பார்த்து சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்க யாருன்னு போய் பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா. அதை பார்த்து இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அப்போ உள்ள யாரு இருக்கா அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்க ஹீரோனை காணோம். ஆனா டிவில கனெக்ஷன் கனெக்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கட் பண்ணா நைட்டே கோழிய கறிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க கீதா கிட்ட இதை பத்தி பேசுறா. ஆனா கீதாக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா ஹீரோயினை எப்பயுமே குறை சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பா. சோ அதனாலதான் இப்படி சொல்றா அப்படின்ட்டு அவ கண்டுக்கல. அப்புறம் கட் பண்ணா எல்லாரும் தூங்குறாங்க. மணி 12 ஆகுது. அப்ப ஹீரோயின் ரூம்ல பார்த்தா பொண்ணு அந்த சாத்தான் பாசமா கட்டி அணைக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரங்க தம்பிக்காரன் இதை வெட்டி முறிச்சிட்டு அப்பதான் வீட்டுக்கு வரான். பொண்டாட்டியை எழுப்பி பசிக்குதுன்னு நூடல்ஸ் கேக்குறான். அதனால அவளுமே சமைக்க கிச்சன் பக்கம் போறா. அங்க போய் பார்த்தா ஜன்னல் கதவு திறந்து அது கிட்ட நிறைய தவக்கலைங்க உட்காந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்து இவ பயத்துல நிக்க ஒரு தவக்கலை அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில எகிரி விழுது. அதை பார்த்து இவன் மறந்து போயிடுறா. உடனே ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை அப்படியே கொண்டு அந்த தவக்கலையை எடுத்து வெளியே போடுறா. அப்புறம் வேகமா அந்த ஜன்னல் கதவை மூடிட்டு நிக்க கிச்சன் கதவு தானா திறக்குது. என்னன்னு இவ திரும்பி பார்க்க பாத்ரூம்ல இருந்து ஹீரோனோட வாய்ஸ் கேக்குது. யாரோட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி கேக்குது. அதை கேட்டுன்னு இவ இது தண்டா சரியான சான்ஸ், அவளை அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்ட்டு அதை வீடியோவை எடுக்கிறா. அப்ப ஹீரோயின் வெளியே வர எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிக்கிறா. அப்ப ஹீரோனை பார்த்தா ரொம்ப நாள் தூங்காத மாதிரி அவ முகமெல்லாம் சவந்து போய் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தண்ணியை துடைக்காம அப்படியே நடந்து போறா. அதை பார்த்த இவ என்னாச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறா. அவ போனதுமே உடனே பாத்ரூம்குள்ள போய் பாக்குறா. உள்ள பார்த்தா யாரையும் காணோம். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கட் பண்ண வராத கீதா மார்க்கெட்டுக்கு வர எல்லாரும் ஹீரோனை பத்தி தப்பா பேசுறாங்க. தமிழ் பொண்டாட்டி எடுத்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டா. அதனால ஹீரோனை பத்தி தப்பா பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் டென்ஷன் ஆகி கோவத்துல அந்த கறி வெட்டுற அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அவளை வெட்ட போறா. உடனே கீதா தடுக்கிறா. அப்ப கோவத்துல பக்கத்துல இருக்க அந்த கட்டையில ஒரே போடு போட்டுடுறா. அந்த பொண்ணை மிரண்டு போய் அழுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு நம்ம கோவத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்றா. உடனே அங்க இருந்து வேகமா அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ண நைட்டு தம்பிக்காரன் வழக்கம் போல லேட்டா வரான். பொண்டாட்டியை எழுப்பி வழக்கம் போல நூடுல்ஸ்னு கேட்க அவ சமைக்க கிச்சன் பக்கம் போறா. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நூடுல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவ ஷாக்ல திரும்ப ஹீரோயின் பேய் மாதிரி சிரிச்சுட்டு நிக்கிறா. அப்ப ஹீரோயின் அந்த கொதிக்கிற தண்ணியில அப்படியே கையை விட்டு தவளையை எடுக்கிறா. அதை பார்த்த இந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் நிக்க அவ கண் முன்னாடியே அந்த தவக்கலைய கடிச்சு மென்னு தின்றா. இவளுக்கு கொமட்டிட்டு வந்துடுது. உடனே ஹீரோயின் ரொம்ப
டேஸ்டா இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அவ போனதுமே அவ அந்த நோட்ஸ் எடுத்து கொட்டிட்டு திரும்ப சமைச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு வரா. ஹஸ்பண்டை எழுப்ப பார்த்தா ஹஸ்பண்ட் இல்ல ஹீரோயின் தான். உடனே ஹீரோயின் அவ குறவழைய நசுக்கி கொள்றா. அது மட்டும் இல்லாம வயிற்ற கிழிச்சு அப்படியே அந்த குழந்தைய எடுத்து பேய் மாதிரி சாப்பிடுறா. அப்புறம் கட் பண்ணா கீதா ரூம்ல காட்டுறாங்க. அலாரம் அடிக்க கீதா எழுந்திருக்கா. மார்க்கெட்டுக்கு போக அண்ணிய வந்து எழுப்புறா. ஹீரோனோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்க. அப்பதான் அலங்காரம் வரான். என்னடா இப்பதான் வந்தியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு போறான். இவன் இப்பதான் வரான்னா அப்ப முன்ன வந்தது யாரு அப்படின்ட்டு தெரியல. அப்ப கீதா உன் பொண்டாட்டி எழுப்பி விடு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்றா. சரி நீ உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பதிலா தலைக்காணி தான் இருக்கு. அதை பார்த்து இவன் ஷாக் ஆயிடுறான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கொன்னால அந்த தடையுமே இல்ல. அவளை காணாமனு சொல்லாத கேட்டோன்னே கீதா ஷாக் ஆகிடுறா. சின்ன நீ எங்க போனாங்க அப்படின்ட்டு தேட போறா. கொஞ்சம் கூட பதட்டமாகாம போய் தூங்குறான். கட் பண்ணா இப்ப விடிஞ்சிருச்சு. அவளை காணாமனே பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் தம்பி கொஞ்சம் சீரியஸா அவன் பொண்டாட்டியை காணவே அப்படின்னு தேடுறான். அப்ப அம்மா அவ ஓடி போன விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோ என்ன, ஏன்னா தெரிஞ்சா குடும்ப கௌரவம் போயிடும் அப்படின்ட்டு திட்டுறாங்க. எங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோயின் மார்க்கெட்ல மிரட்டினதுனால தான் அவ போயிட்டான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்க வேலைக்கு போனதும் அப்ப அம்மா அவ நம்பருக்கு கால் பண்றாங்க. சன்னா அவ அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே வீல் சேர் அப்படியே பின்னாடியே போக இவங்க பயந்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா அவ பேய் நிக்கிறா. அவ கிட்ட போக உடனே அம்மா பிரேக்கா போட்டு நிறுத்திடுறாங்க. அவ திரும்ப அவ அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவளை காணோம். அப்புறம் கட் பண்ண நைட்டு பொண்ணு கோழி பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருக்கா. அது அந்த பாத்ரூம் டோர்ல இருக்க அந்த சந்து வழியா உள்ள போயிடுது. அதே நேரங்க வெளியே கீதா கறிக்கு கோழி எடுக்கலாம் அப்படின்ட்டு கோழி எடுக்க கூண்டு பக்கம் வர சைட்ல இருந்து யாரோ அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவ கிட்ட போக உடனே என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. ஆனா அங்க பார்த்தா யாரையுமே காணோம். உடனே இவ பயந்து ஒருவேளை பேயா இருக்குமா அப்படின்ட்டு கேமராவை ஆன் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த வாழைக்கண்ணு கிட்ட போக்கஸ் ஆகுது. ஆனா அங்க பார்த்தா யாரையும் காணோம். அதே சமயம் இங்க பொண்ணு பொம்மை எடுக்க பாத்ரூம் குள்ள போறா. இங்க கீதா பயத்துல அப்படியே பாத்துட்டு இருக்க. அப்படியே இந்த போக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது. அண்ட் அல்ற சவுண்ட் அதிகமா கேக்குது. அப்படியே உள்ள வந்தா ஹீரோனோட பொண்ணு அந்த பொம்மை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போக சடனா தண்ணி தொட்டில இருந்து ஹீரோயின் எழுந்திருக்கா. அப்படியே பேய் மாதிரி பொண்ணை பார்த்து அம்மா கூட வந்து குளிக்கிறியாமா அப்படின்ட்டு கேட்க அவ மிரண்டு போய் கத்திடுறா. அந்த சத்தம் கேட்டு கீதா திரும்ப அந்த பொண்ணு பேயா நிக்கிறா. ஆனா கவனிக்கல. வேகமா உள்ள ஓடி வரா. உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணு பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருக்கா. இனிமே நான் அவங்க கூட தூங்குறேன் அப்படின்ட்டு சொல்றா. கட் பண்ணா மறாவது நாள் தம்பிக்காரனோட சண்டை சேவல அவனுக்கு தெரியாம கொன்னு அந்த சூன்யக்கார கிழவி சொன்ன மாதிரியே அந்த படையெல்லாம் வைக்கிறா. அப்ப முன்ன சேவல் காணாம போனதும் இவ்வளவுதான் போல. சேவலோட பாடியை யாருக்கும் தெரியாம அந்த வாழைக்கணு கிட்ட போக அங்க ரத்த கரையோட ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு இழுக்க இழந்த பொண்ணோட பாடிய அப்படி இதெல்லாம் போட்டிருக்கா. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. இவ கொலை பண்ண விஷயம் இவளுக்கே தெரியல. உடனே அங்க இருந்து வேகமா சூன்யக்கார கிழவி போய் பாக்குறா. அவங்க கிட்ட இதை பத்தி சொல்ல அதுக்கு அந்த கிழவி நீ இப்ப சாதாரண ஆள் கிடையாது, அந்த சாத்தனோட மனைவி. அதனால யாரு உன்கிட்ட வம்பு பண்ணாலும் ஏன் அது உன் பொண்ணா இருந்தாலும் சரி உன் புருஷனா இருந்தாலும் சரி அந்த சாத்தான் அவங்கள கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு இவ ஷாக் ஆகிடுறா. ரொம்பவுமே பயந்து போயிடுறா. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அந்த கிழவி அதுக்கு வாய்ப்பே இல்லாமா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவுமே அழுறா. அப்படியே கட் பண்ண அதே நேரம் மார்க்கெட்ல தம்பிக்காரன் சேவல சண்டைக்கு விட்டுட்டு இருக்கான். அப்ப கூட்டத்துல பொண்டாட்டி தெரியுதா. அவளை பார்த்தோன்னே அப்படியே சண்டையை அதிலே பாதிலே விட்டுட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். ஒரு பழைய குடோன் மாதிரி தெரியுது. அதுக்குள்ள வந்து அவளை தேடிட்டு இருக்க. அப்ப அவ பேயா அப்படியே சைலண்டா பின்னாடி வந்துட்டு இருக்கா. ஆனா இவன் கவனிக்கல. அப்படியே கொள்ளலாம் அப்படின்னு கிட்ட வர உடனே ஒருத்தர் வந்து எப்பா தம்பி உன் சேவல் செத்துருச்சுப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ண நைட்டு தோட்டத்துல அந்த சேவல அப்படியே புதைக்கிறான். அப்ப அவனுக்கு வாழைக்கண்ணு கிட்ட யாரோ அழற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டனையும் பயத்துல யாருன்னு கிட்ட போக அதுல பொண்டாட்டி கொடூரமா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே துடிச்சு போய் கத்துறான். எல்லாருமே ஓடி வராங்க. ஹீரோனை பார்த்து இவன் நீதான் அவளை கொன்னா அப்படின்ட்டு அடிக்க போறான். உடனே கீதா தடுத்துடுறா. அப்ப அம்மா வந்துட்ட இவன் இறந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, இங்கேயே புதைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப பொண்ணு ஹீரோன் கிட்ட போயிட்டு நீங்க தான் அவங்கள கொலை பண்ணதா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹீரோன் எதுவும் பேசாம அழுறா. அதை பார்த்தோன்னே அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு அவ மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு அங்க இருந்து போறா. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட்டு பொண்டாட்டியோட பாடியை அவன் புதைக்கிறான். புதைச்சிட்டு அது பக்கத்துலயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோயின் சைலண்டா அந்த சேவல் கொட்டைக்குள்ள போறா. அதை பார்த்த இவன் கத்திக்கிட்டே உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அவளை காணோம். உடனே சடனா அவன் தலையை பிடிச்சி அந்த படல்ல அப்படியே தேய்க்க குச்சி கண்ணுல குத்தி சொருகிடுது. அதை பார்த்த சந்தோஷத்துல சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறான். இவன் தடுமாறி வெளியே வர
அவளோட பவரால தூக்கி எறிறா. அவன் தப்பிச்சா போதும் அப்படின்னு இன்னொரு சேவல் கொட்டைக்குள்ள ஓடுறான். அப்படி உள்ள ஓட உடனே இந்த சாத்தான் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குது. அப்படியே நெரிச்சு தூக்கி எரிய கூண்டுல அடிச்சு கீழே விடுறான். அப்ப ஒரு கூண்டு திறந்து அந்த சேவல் வெளியே வருது. இவன் பாவம் ஒத்த கண்ணால பார்த்து பயத்துல நடுங்கிட்டு இருக்க உடனே இந்த சேவல் இன்னொரு கொண்ணையும் அப்படியே கொத்தி தின்னுது. வழியில உசிரே போற மாதிரி கத்துறான். அப்புறமா வழியில எப்படி எழுந்து தட்டு தடுமாறி வெளியே வர கொட்டால அடிச்சு கீழே விழுந்துடுறான். அப்ப கொட்டை மேல இருந்த அந்த தகரம் கரெக்டா இவன் மேல விழுந்து கொடூரமா சாகுறான். சத்தம் கேட்டு கீதா வெளியே ஓடி வரா. வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அங்க நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவ பண்ணதை இப்பதான் ரிலீஸ் பண்றா. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பயத்துல நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தா கீதா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து வேகமா உள்ள ஓடுறா. அப்ப அம்மாவுமே வராங்க. ஹீரோயின் வேகமா ரூம்குள்ள போய் கதவை முடிக்கிறா. பின்னாடியே கீதா வந்து என்னாச்சுன்னு கத்துறா. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா அழுதுட்டு இருக்கா. திரும்ப திரும்ப கேட்க உடனே ஹீரோயின் இந்த வீட்லயே ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்ன கோபப்படுத்தாம இரு அப்படின்ட்டு கெஞ்சிரா. அதை கேட்டோடனே கீதா உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறா. அந்த சாத்தான் ஈரன் உடம்புல இருந்து ஈரன் மூலமாவே எல்லாரையும் கொல்லுது. அது தெரிஞ்சோடனே ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. கட் பண்ணா மறாவது நாள் பொண்டாட்டிக்கு பக்கத்துலயே அவனோட பாடியை கீதா புதைக்கிறா. அப்ப அம்மா கறி இப்பயும் குடும்ப கௌரவம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க கடுப்பாகி கீதா கண்டபடி கத்திடுறா. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின் கோவத்துல தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறா. அதை பார்த்த பொண்ணு ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அப்ப உடனே ஹீரோயின் அவளை பார்த்து பேய் மாதிரி சிரிக்கிறா. அதை பார்த்தோன்னே இவன் மிரண்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட்டு கீதா ஆஜா கூட்டிட்டு வந்து காட்டுறா. அப்ப ஹீரோயின் சைக்கோ மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுறா. ஆஜ் நார்மலா ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நல்லா ப்ரே பண்ணுமா அப்படின்ட்டு சொல்ல அதுக்காக நீங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறா. அப்ப அவரு தண்ணி குடிக்க போக உடனே திடீர்னு அந்த கிளாஸ் வெடிச்சு போயிடுது. அதை பார்த்து அவ மேட்டடா சிரிக்கிறா. சாரி, என்னால ஹீரோனோட ஃபேஸை சரியா தெளிவா காமிக்க முடியல. ஏன்னா யூடியூப்ல நிறைய கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா காமிக்கிறேன். பட் என்ன நீங்க படமா பாத்தீங்கன்னா ஹீரோனோட அந்த பேய்த்தனமான நடிப்பு உங்க கண் முன்னாடியே நிற்கும். கட் பண்ணா மறாவது நாள் நம்ம ஹீரோ வேலையில இருந்து வந்துட்டான். அவனுக்கு நிலைமை தெரிஞ்சோடனே ஷாக் ஆகிடுறான். நம்ம பொண்டாட்டி இப்படி பண்ணிருக்க மாட்டாளே அப்படின்ட்டு அவகிட்ட போய் பேச ட்ரை பண்ணேன். அவ இப்ப என்னால பேச முடியாதுன்னு கோவமா பேசுறா. அதை கேட்டோடனே அவன் ஷாக் ஆகிடுறான். கட் பண்ணா நைட்டு 12 மணி ஆக ஹீரோயின் சைக்கோத்தனமா சிரிக்கிறா. அந்த சத்தம் கேட்டு ஹீரோ எழுந்திருக்கான். என்னன்னு ரூம் கிட்ட வந்து பாக்குறான். அந்த சாவி ஓட்ட வழியா என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோயின் அந்த சாத்தான் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கா. அதை பார்த்து இவன் அப்படியே ஷாக்ல உடஞ்சு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்க. உடனே அந்த சாத்தான் கிட்ட வந்து பாக்குது. அதோட கண்ணை பார்த்தோன்னே இவன் பயந்து போயிடுறான். கட் பண்ணா வராத நாள் வீட்டுல கரண்ட் இல்ல. அப்ப ஆயா பேத்திக்கிட்ட சாப்பாடை கொடுத்து உங்க அம்மா கிட்ட கொடுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினை பாத்ரூம்ல சங்கிலியால கட்டி வச்சுட்டு போயிட்டான். இப்ப பொண்ணு சாப்பாடு கொடுக்க வர அவ சங்கிலியா அவுத்து விட சொல்றா. ஆனா பொண்ணு முடியாதுன்னு சொல்றா. எனக்கு என் அம்மா தான் வேணும், நீ வேணாம் அப்படின்ட்டு அழுறா. இப்ப ஹீரோயின் முழுசாவே அந்த சாத்தானோட கண்ட்ரோல்ல போயிட்டா. அதுக்கு ஹீரோயின் கட்ட அழுத்து விடுமா, நான் அம்மா தான்மா அப்படின்னு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்ட கிட்ட வர அதே நேரம் அண்ணனும் தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட அந்த சூன்யக்கார கிழவி பேசிட்டு இருந்தத இந்த கீதா பொண்ணு பார்த்தால, அதனால அந்த கிழவி தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கிழவி தேடி வராங்க. கட் பண்ண இப்ப நைட் ஆயிடுச்சு. கரண்ட் இன்னுமே வரல. வீடு முழுக்க மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறாங்க. அதே நேரம் அண்ணனும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல பொண்ணு மெழுகுவத்தியை கொண்டு வந்து அம்மா கிட்ட வைக்கிறா. அப்ப ஹீரோயினை பார்த்தா கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றா. அப்ப திடீர்னு அவ எல்லாரும் சாக போறீங்க, எல்லாரும் இன்னைக்கு நைட் சாக போறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு மாதிரி சொல்ல அதை கேட்டோன்னே மிரண்டு போய் அங்கிருந்து ஓடுறா. அப்புறமா பாட்டி பிள்ளைக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா ஹீரோயின் சைலண்டா கிராஸ் ஆகி போறா. அப்புறம் கட் பண்ணா பொண்ணு சாப்பாடு எடுத்துக்கிட்டு பாட்டி கிட்ட வரா. வந்து பார்த்தா கொடூரமா அவங்கள கொண்டுட்டாவ. அதை பார்த்தோன்னே இவ வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. கட் பண்ணா அப்புறம் 2 பேருமே வராங்க. அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு துடிச்சு போயிடுறாங்க. உடனே கீதா குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ட்டு ஓடுறா. பாத்ரூம்க்கு வந்து பார்த்தா சன்னா பின்னாடி வந்து அவன் நிக்கிறா. கீதாவை கொல்ல வர உடனே அவ பயந்து சாப்பாடு பிளேட்டை எடுத்து மண்டையிலே அடிச்சிடுறா. அந்த பிளேட்டோட பீஸ் உடஞ்சி நெத்திலே குத்திடுது. ஆனா இப்ப ஹீரோயின் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கா. அசால்ட்டா அதை எடுத்து போட்டுட்டு கீதாவை பொழந்து எடுக்கிறா. அப்ப கீதா செடி வெட்டுற கத்திரிக்கோலை எடுத்து தோல்லே குத்திடுறா. ஆனா இருந்துமே அவ அசலமா அவளை போட்டு பொழந்து எடுக்கிறா. அவ அடிச்ச அடியில அவ மயங்கிடுறா. உடனே அவளை கொல்ல போக ஹீரோட குரல் கேக்குது. பொண்ணை தேடிட்டு இருக்கான். உடனே பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி தலைகீழ அப்படியே தொங்கிக்கிட்டு அந்த கத்திரிக்கோலை அவ கழுத்துக்கிட்ட வச்சு லாக் பண்றான். அவன் பயந்து போய் அப்படியே பொறுமையா திரும்புறான். அப்ப உடனே வெட்ட வர நல்ல வேலை எஸ் ஆயிடுறான். ஆனா பாவம் அவனை கீழே தள்ளி ஒரே செகண்ட்ல குத்துன்னு குத்தி கொன்னுடுறான். ஹீரோ இறந்த அடுத்த செகண்டே அந்த சாத்தான் போய் ஹீரோயின் வரா.
புருஷனை இப்படி தம்ம கையாலேயே கொண்டுட்டுமே அப்படின்ட்டு உடஞ்சு போய் ஆடுறா. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவனை தூக்கி கட்டி அணைக்க போக உடனே இந்த சாத்தான் வந்து தலையை ஒரே திருக்கி இன்னும் கொடூரமா கொள்ளுது. அதை பார்த்த பொண்ணு அப்பான்னு கத்துறா. அவ பறனையிலதான் ஒழிஞ்சிட்டு இருக்கா. அந்த சத்தம் கேட்டு நீ அவளை பிடிச்சி கீழே இறக்கிட்டு வந்து எனக்கு நீ தான் தலைவலியா அப்படின்ட்டு கொல்ல போக உடனே கீதா பின்னாடி வந்து கட்டையெல்லாம் அடிச்சிடுறா. அப்ப பொண்ணை விட்டுட்டு கீதாவை கொல்ல போறா. அப்ப கீதாவும் பொண்ணும் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. பொண்ணு என்ன சொல்றான்னா எனக்கு என் அம்மா திரும்ப வேணும், ப்ளீஸ் என்கிட்ட வாமா அப்படின்ட்டு கூப்பிடுறா. கீதா நீங்க ரொம்ப நல்லவங்க அண்ணி, ப்ளீஸ் என்கிட்ட வாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த சாத்தான் கிட்ட மாடி இருக்க ஹீரோயின் வெளியே வரா. வெளியே வந்த அடுத்த செகண்டே கீதாவை பார்த்து ப்ளீஸ் உடனே இங்க இருந்து 2 பேருமே போயிடுங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரமா போக முடியுமா போயிடுங்க அப்படின்ட்டு கத்துறா. ஆனா அவ நீங்க இல்லாம போக முடியாது அப்படின்ட்டு சொல்றா. பொண்ணுமே அப்படிதான் சொல்றா. அப்ப உடனே ஹீரோயின் பொண்ணை பார்த்து லவ் யூ சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தன்னை தானே கொளுத்திக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு சாகுறா. அவ எரிறத பார்த்தோன்னே இவங்க ரொம்பவுமே உடஞ்சு போய் ஆடுறாங்க. உடனே வீடே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. வேகமா கீதா குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்கள ஒரு சின்ன வீட்டுல காமிக்கிறாங்க. ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கு. அப்ப கீதா ஜன்னல் கதவை திறக்க வெளியே பார்த்தா அந்த சூனியக்கார கிழவி நிக்கிறா. அதை பார்த்த கீதா ஷாக்ல நிக்க திரும்ப இப்ப குட்டி பொண்ணால நடக்க முடியல. கால் திரும்ப தோண்டு போயிடுச்சு. அதை பார்த்த கீதா ஷாக்ல நிக்க அப்ப பீரக்குள்ள இருந்து ஏதோ பலமா சவுண்ட் கேக்குது. என்னன்னு திறந்து பார்த்தா ஹீரோயின் போட்டிருந்த இந்த கல்யாண ட்ரெஸ் அப்படியே இருக்கு. அதுல பார்த்தா ரத்த கரையா இருக்கு. அதை பார்த்த கீதா ஷாக்ல நிக்க அப்ப கரெக்டா ட்ரெயின் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கிழவியை காணோம். ஹீரோயின் இறந்ததுனால அந்த பொண்ணுக்கு இருந்த அந்த ப்ராப்ளம் திரும்ப வந்துடுச்சு. இப்ப அது சரியாகணும்னா கீதா அந்த சாத்தானுக்கு மனைவியாகணும். அதுக்காக தான் அந்த கிழவியுமே வந்திருக்கு. ஆனா கீதா என்ன பண்ண போறா அப்படின்ட்டு தெரியல. அப்படியே சஸ்பென்ஸோட இந்த படம் இங்க முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.